மிதுனராசினியர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். அவர் வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 7-10க்கு அதிபதி என்பதால் கல்யாணங்கள் போன்ற சுப நிகழ்வுகள் இல்லத்திலே இந்த ஆண்டு நடைபெறும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, துன்பங்கள் தூர ஓடும் விதத்திலேயே குருவின் பார்வை உங்களுக்கு அமைகின்றது. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் கிடைக்கும். சனிப்பேச்சுக்கு பின்னாலே சனி 10ஆம் இடத்திற்கு வருவதனாலே தொழில் உங்களுக்கு அமையப் போகிறது. விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டுமானால் சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும், குரு பகவானையும் வழிபட வேண்டும். குரு உச்சம் பெறுகின்ற நேரத்திலே உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்ப்பதனாலே இழப்புகளை ஈடு செய்ய ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். ராகுகேது பேச்சுக்கு பிறகு அஷ்டமத்திலே ராகு வருகின்றார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் நன்மை பெற புதன் உங்களுடைய வீட்டு ராசிநாதன் என்பதனாலே பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருப்பவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் செல்வதும் திருப்பூன்கூர் நந்தியை வழிபடுவதும் நன்மைகளை உங்களுக்கு வழங்கும்.